டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த ஊர்க்குருவிகள் திராவிட முன்னேற்ற கழக அரசை காயப்படுத்துவதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள். சௌமியா அன்புமணி சொல்றாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஏன் தடை விதிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. முதல்ல தைலாபுரத்துல போராடணும் சௌமியா. அங்க என்ன பிரச்சனை? ஒரு வன்முறை கட்சிக்கு அனுமதி கேட்டவுடனே கொடுத்துட முடியுமா? இந்த நாட்டில் ஒரு கூட்டணி இல்லாம எந்த தொகுதியிலாவது வெற்றி பெறுவதற்கான யோக்கியதை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கா? மற்ற கட்சிகளுக்கு இருக்கா? உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர்ல உனக்கு கரை சேர முடியல. 5 பைசா கொடுக்காம வாங்கின ஓட்டு. 5 பைசா இருக்கா முதல்ல? அதாவது தெரியுமா, காசு கொடுக்காம வாங்கின ஓட்டு. சரி, காசு கொடுத்தா நீ ஏன் தடுக்கல? ஆண்மை இல்லையா? இல்ல அக்கறை இல்லையா? இல்ல அரசியல் செய்ய தெரியலையா? பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியலன்னா பதவி விலகுங்கிறார் அன்புமணி ராமதாஸ். கண்ணகி கையில சிலம்பு வச்சிருந்தது எதுக்குன்னு தெரியுமா? குஷ்புக்கு. குஷ்பு செருப்பை கூட கொடுக்க மாட்டாங்க. உலகத்தினுடைய முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகி. இதெல்லாம் ஒப்பிடாதீங்கிறாங்க. அங்க நடக்குது இங்க நடக்குது, அதை விட தமிழ் ஒப்பிடாதீங்க. அப்படிதாங்க இருக்கு. ஏன் ஒப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு அப்படி இருக்கா? குஷ்புக்கு என்ன வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த பெண்ணுக்கு வேணும்னு சொல்லுங்க. உங்க வீட்டு பொண்ணுக்கு, எங்க வீட்டு பொண்ணுக்கு. எங்க வீட்டு பொண்ணுக்கெல்லாம் பாதுகாப்பு அவசியம் இல்லைங்க. இதுல குஷ்பு ஒண்ணு தலையிட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டிய தேவையெல்லாம் ஒண்ணும் இல்லை. குஷ்புவுக்கு வேற ஏதாவது பிச்சை போடுவானா அமித்ஷான்னு பார்க்க சொல்லுங்க. என்னெல்லாம் நடக்குதுங்க கமலாலயத்துல. எனக்கு காசு இல்லைன்னு நானே கமலாலயத்துக்கு போயிடுவேன். இது நாடு பூரா நடக்கு. இதுக்கு ஒரு பட்டியல் தயாரிச்சு பேச ஆரம்பிச்சா பிஜேபி அழுகிடும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்களிடையே வாசிப்பு தன்மை அதிகமாகணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சென்னை புத்தக கண்காட்சி பாப்பாசி ஒவ்வொரு முயற்சி எடுக்குது. இப்போ பொங்கலுக்கு முன்னாடியே இப்போ புத்தக கண்காட்சியை நடத்துது. போனீங்களா புத்தக கண்காட்சிக்கு? எப்படி இருக்குது? இல்லை, நேற்றுக்கு புத்தக திருவிழாவில் சிறப்பு விருந்தினர் நான் தான். நேற்றைக்கு புத்தக திருவிழாவிற்கு போய் இந்த டிரவிடியன் ஸ்டாக் அரங்கில் உலகின் கடைசி மனிதன் காஜா குத்புதீன் அவர்கள் எழுதிய நூலை நேற்றைக்கு நான் வெளியிட்டேன். அந்த நூலை காஜா குத்புதீன் எனக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் பதிப்பகம் அரங்கிற்கு சென்று முரசொலியின் கடைசி பக்கம் பாசறை பக்கத்தில் நீரை மகேந்திரன், வழக்கறிஞர் அருள்மொழி, வினோத்குமார், பிரகாஷ், நண்பர் சுகுணா திவாகர் அவர்கள் எழுதிய புத்தகங்களை எல்லாம் நேற்றைக்கு அறிமுகம் செய்து அதை வாங்கிய தோழர்களுக்கு நான் கையெழுத்திட்டு கொடுத்து, அதில் திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் எனக்கு அண்ணன் முரசொலி மாறனுடைய மாணவ சுயாட்சி புத்தகத்தை நேற்று பரிசாக தந்தார். பட்டுக்கோட்டை பிரபாகர், பேராசிரியர் ஹேமமாலினி, வேலம்மாள் பள்ளியினுடைய முதல்வர் ஹரீஷ் ஆகியோர் உரையாற்றியதற்கு பிறகு 1.25 என்ற தலைப்பில் நேற்றைக்கு புத்தக திருவிழாவில் நான் உரையாற்றினேன். சிறந்த சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பொன்றை எனக்கு நேற்றைக்கு நினைவு பரிசாக வழங்கினார்கள். அதில் வாசிப்பு தளம் என் கண்ணுக்கு முன்னாலே சரிந்து சடசடவென்று சரிகிற இந்த நேரத்தில் நேற்றைக்கு வேலம்மாள் பள்ளியின் முதல்வர் ஜெயஹரீஷ் வேலம்மாள் பள்ளியில் இருக்கிற 10,000 மாணவர்களை புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்றைக்கு பள்ளிக்கு விடுமுறை விட்டு 10,000 மாணவர்களும் புத்தக திருவிழாவில் வந்து கலந்து அதை பார்வையிட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி செல்லுகிற அளவுக்கு அவர்களை இன்றைக்கு அவர் தயார் செய்து அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. ஆகவே புத்தக திருவிழா ஒரு பயனுள்ள திருவிழாவாக தலைநகர் சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு அந்த புத்தக திருவிழா வெற்றிகரமாக நடப்பதற்கு தேவையான
எல்லா உதவிகளையும் அண்ணன் ஸ்டாலின் அரசும் பொது நூலகத்துறையும் செய்து வருவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. வாசிக்கிற தளம் தகர்ந்து போனால் யோசிக்கிற மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். என்றைக்கு கலை இலக்கிய கல்வி எந்த நாட்டில் மறுக்கப்படுகிறதோ அந்த நாட்டில் கலவரமும் கலகமும் தான் மிச்சம் நடக்கும். அதை தடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே அரண் புத்தக திருவிழாவும் வாசிப்பும் தான். அதற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருப்பதாகவே நேற்று நான் கலந்து கொண்டு வந்ததற்கு பிறகு உணர்கிறேன். பப்பாசியினுடைய தலைவர் சேது சொக்கலிங்கம் அவர்களும் அதனுடைய செயலாளர் முருகன் அவர்களும் இதை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தந்தது. நடப்பு அரசியலுக்கு வருவோம். சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த கொடூரம் இதுதான் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. நேற்றையும் போராட்டம் பண்ணாங்க, இன்றைக்கும் பாஜக பண்ணுது, நேற்று இப்போ பாமக. நீதிமன்றம் ஏன் விளம்பரத்துக்காக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு அனுமதியெல்லாம் மறுத்துருக்கு. நீதிமன்றமும் கருத்து தெரிவிச்சிருக்கு. நாங்களாம் தானாக வந்து வழக்கு போட்டிருக்கிறோம், விசாரணை போயிட்டுருக்கு, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே நான் நக்கீரனுக்கு செபியில் சொன்னேன், இது ஒரு சமூக பிரச்சனையாக கருதக்கூடாது. ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். அந்த மாணவியினுடைய மனநிலையை போராடுகிறவர்கள் யோசிக்க வேண்டும். அவளுடைய தந்தை, அவளுடைய தாய், அவளுடைய குடும்பம் எந்த மனநிலையில் இருக்கும் என்று போராடுகிறவர்கள் யோசிக்கவில்லை. இதை வைத்துக்கொண்டு திமுக அரசாங்கத்தை காயப்படுத்த முடியுமா என்று சொல்லித்தான் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசு குற்றவாளியை 3 மணி நேரத்தில் கைது செய்து 5 பிரிவுகளில் வழக்கிட்டு அவரை இன்றைக்கு சிறையில் தள்ளி இருக்கிறது. விசாரணை, தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவதற்குள்ளே இந்த அரசிற்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. அதற்கு பிறகும் இவர்கள் போராடுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று கூட நான் சொல்ல மாட்டேன். எதை செய்து அரசியல் பண்ண வேண்டும் என்கிற தெளிவு இவர்களுக்கு இல்லை. இவர்கள் விரக்தியின் உச்சத்தில் இருந்து கொண்டு ஒரு கல்வெட்டு போல உறுதியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசை இதன் மூலம் அசைத்து பார்க்க முடியுமா என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு உயர உயர சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஊர்க்குருவிகள் திராவிட முன்னேற்றக் கழக அரசை காயப்படுத்துவதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள் காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் தோற்றுப்போவார்கள். அரசு இதில் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கைது நடவடிக்கை எடுக்குதுன்னு சௌமியா அன்புமணி சொல்கிறாங்க. போராட்டம் பண்ணுறதுக்கு ஏன் தடை விதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. காவல்துறையில் ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அங்கே நாங்கள் வந்து போராடுறதுல என்ன சட்டம் ஒழுங்கு கேட்டு விடுவோம்? முதல்ல தைலாபுரத்தில் போராடணும் சௌமியா. அங்கே என்ன பிரச்சனை? அங்கே உங்கள் கணவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. அங்கே தான் எல்லாம் சுமூகமாயிட்டாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமூகமாயிட்டாங்க. முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர்னு அறிவிச்சிட்டாரு டாக்டர். நீ என்ன செய்ய போற? நீ முதல்ல தைலாபுரத்தில் போராடு. தைலாபுரத்தில் உனக்கு நிற்க முடியுமான்னு பாரு. தகப்பனுக்கு மகனுக்குள்ள பெரும் போட்டி நடந்துட்டு இருக்கு. சௌமியா இதிலெல்லாம் கவலைப்படணும். சௌமியாவுக்கு என்ன, யாருக்கும் இல்லாத அக்கறை சௌமியாவுக்கு ஏன் இந்த அக்கறை? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? தமிழ்நாட்டில் இது மட்டும்தான் பிரச்சனையா? தமிழ்நாடு ஒரு காலத்தில் பாதுகாப்பாக இருந்தது, இப்போ இல்லைங்கிறாங்க. பாதுகாப்பு அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கு. ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடே இப்படிதான் முடியும். ஒரு சம்பவத்தை வச்சு நாங்கள் போராடல, இது மாதிரி நிறைய நடக்குது, எல்லாத்தையும் சேர்த்து தான் போராடுறோம். நிறைய நடக்குதுன்னா என்னன்னு கேட்குறேன் நான். நிறைய நடக்குதுன்னா பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு குற்றம் நடக்குது, பெண்களை துன்புறுத்துறாங்க. நேற்று உங்களை யாரும் துன்புறுத்துனாங்களா? அம்மா, போலீஸ் பாதுகாப்பு உடனே போராட்டம் நடத்தல, விடல, காரை விட்ட கூட இறங்க விடல. போராட்டம் நடத்த அனுமதி பெற்றியா நீ? அனுமதி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அனுமதி கொடுக்கறது காவல்துறையில முடிவெடுக்கணும். காவல்துறை உடனே கொடுத்துருவாங்களா? பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்குது. வன்முறை கட்சிங்க அது.
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாழ்க்கை முறையே வன்முறை தானாங்க. ஒரு வன்முறை கட்சிக்கு அனுமதி கேட்டவுடனே கொடுத்துட முடியுமா? அவன் யாரை தயார் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன செய்ய போறாங்கன்னு போலீஸ் யோசிக்க வேண்டாமா? நீங்க தான் வன்முறை கட்சியாச்சு. திருவண்ணாமலையில் உழவர் மாநாடு சிறப்பாக நடத்திட்டோம், அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. அப்படி இவங்க அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதனால் இப்போ இங்கேயும் அதிகமாக கூட்டம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அனுமதி தரல. பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டு அதிர்ச்சி அடைவாங்களா யாராவது? என்னங்க சொல்றீங்க நீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த நாட்டில் ஒரு பெரிய சக்தியா? பெண்ணாகரம் தொகுதியில் 6 மாதம் முற்றுகையிட்டு வீடு வீடா போய் ஓட்டு பிச்சை கேட்ட பிறகு பெண்ணாகரம் தொகுதியில் ஒன்றை வெற்றி பெற வைத்தார்களா? நீ என்ன பெரிய சக்தி? இந்த நாட்டில் ஒரு கூட்டணி இல்லாம எந்த தொகுதியிலாவது வெற்றி பெறுவதற்கான யோக்கியதை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கா? மற்ற கட்சிகளுக்கு இருக்கா? இருக்கு. எந்த கட்சிக்கு இருக்கு? திமுகவுக்கு இருக்கு, கூட்டணி இல்லாம. ஆமா இருக்கு. ஏன் இல்ல சந்தேகமா? நாங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கோம். அதனால கூட்டணி கட்சிக்கு தயவில் தான் திமுக காலந்தழுதுன்னு கணக்கிடப்படாது. நாங்க நாட்டு நலன் கருதி அந்த கூட்டணிக்கு நாங்க தலைமை தாங்குகிறோம். எங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் அல்ல முக்கியம், எங்களுக்கு தேசிய அரசியல்ல ஒரு மதசார்பற்ற அணிக்கு இந்த நாட்டில் உயிர் தருவதற்கான முயற்சியில அண்ணன் ஸ்டாலின் முயற்சி எடுத்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேமில் காங்கிரஸ், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இருக்கு. இது நாட்டு நலனுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. உனக்கு நாட்டு நலன் முக்கியமா, வீட்டு நலன் முக்கியமா? நீங்க இந்த நாட்டில் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் வந்தால் யாருக்கு கொடுத்தீங்க? உங்க மகனுக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு தர்மபுரியில் நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது வேட்பாளர் யாரு? உங்க மருமகளுக்கு கொடுத்தீங்க. மொத்தம் 10 தொகுதியில் ஒரு தொகுதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மீதி 9 சொந்தங்களா நின்னாங்க, மாவட்ட கட்சி நிர்வாகிகள் தான் நின்னாங்க. சரி, இந்த 10 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனியான்னு கேட்கிறேன் நான். எல்லாரும் தர்மபுரியை சுற்றி தானே கும்மி அடிச்சிட்டு இருந்தீங்க. அப்ப அந்த 10 வேட்பாளர் அரசியல் அனாதையா, அகதியா? எல்லா வேட்பாளருக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல. சௌமியாவுக்கு செலவழித்ததை எல்லா வேட்பாளருக்கும் செலவழித்தீங்களா? இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலோட முடியுதுங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாத அவல நிலைக்கு ஆளாகும். இதை நான் டாக்டர் அவர்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது. மகனே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிவதற்கு மறுக்கிறார். ஒரு ஆபத்தை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கும் போதே டாக்டர் ராமதாஸுக்கு நாஞ்சில் சம்பத் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளும். 2026 திமுக அகற்றப்படுங்கிறார் பாஜக மாநில தலைவர். எப்படி அகற்றுவாரு? காலில் செருப்பு கழட்டிட்டா அகற்றிடலாமா? அது இப்ப தெரியாது. 2026 செருப்பை கழட்டிட்டா அகற்றிடலாமா? அதாங்க, அது இப்ப தெரியாது. சவுக்கால் அடிச்சு அகற்றிடலாமா? புரிய வேண்டியவங்களுக்கு புரியுங்கிறார். நான் எதுக்காக சவுக்கில் அடிச்சுக்கிட்டேன், எதுக்காக செருப்பு போடலங்கிறதெல்லாம் இப்போ சில பேர் புரியலங்கிறாங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். 2026 புரியுங்கிறாரு. எப்படி புரியும்? எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், நீ தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு கோயம்புத்தூரில் உனக்கு உலகம் எங்கும் இருந்து பணியாற்றுவதற்கு கேடஸ் வந்திருக்காங்கன்னு சொன்ன உனக்கு என்ன கிடைச்சது? உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஒன்றிய கவுன்சிலரில் உனக்கு கரை சேர முடியலை. உனக்கு என்ன 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 தைரியத்தில் பேச? 5 பைசா கொடுக்காம வாங்கின ஓட்டு. நாங்களும் 5 பைசா கொடுக்கலையே. 5 பைசா இருக்கா முதல்ல? அதாவது தெரியுமா, 5 பைசாலாம் இப்போ கிடையாது. காசு கொடுக்காம வாங்கின ஓட்டு. நாங்களும் காசு கொடுக்காம தான் வாங்கினோம். நாங்கள் யார்ட்டையும் காசு கொடுத்தோமா? சரி, காசு கொடுத்தா நீ ஏன் தடுக்கல? ஆண்மை இல்லையா? இல்லை அக்கறை இல்லையா? இல்லை அரசியல் செய்ய தெரியலையா? சார், பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை நண்பர்கள் இன்னும் புரிந்து கொள்ளலை. இந்த நாட்டில் பிஜேபி கட்சி ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிற கட்சி. ஒரு வெறுப்பு அரசியலையே இந்த நாட்டில் முன்னெடுத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறவங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டார்கள்.
நீங்கள் தலைவர் கலைஞருடைய பெயரை திருவாரூர் நகராட்சிக்கு வைப்பதற்கு, திருவாரூர் தெற்கு வீதியில் பெயர் வைப்பதற்கு திருவாரூர் நகராட்சி தீர்மானம் போட்டு நிறைவேற்றியதற்கு பிறகு கலைஞரை குறித்து இழித்தும் பழித்தும் கொச்சைத்தனமாக திருவாரூரில் கூட்டம் போட்டு பேசினவர் நீ. சரி, தலைவர் அவமதிக்கிறார்னு சொன்னதற்கு பிறகு திருவாரூர் தெற்கு வீதிக்கு கலைஞர் பெயரை வைப்பதற்கு எடுத்த முடிவை முதலமைச்சர் நாகரிகமாக திரும்ப பெற்றுக்கொண்டார். உனக்கு நீ அரிப்பரசியல் நடத்திய தவிர அரசியல் செய்கிறியா? நீ பல்லக்கு தூக்க போறாரு ஒரு குரும சன்னிதானம், அந்த பல்லக்க தூக்குங்கிறத நிறுத்துங்க. இது இன்னைக்கு ஆண்டானடிமை அரசியல் கிடையாது. சன்னிதானங்களை பல்லக்கில் தூக்குவது என்பது பாவச் செயல். அதற்கு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அதனால பல்லக்கு தூக்காதீங்கன்னு இந்த அரசு சொன்னதற்கு பிறகு நானே போய் பல்லக்க தூக்குவேன்னு சொல்லிட்டு போறியே, இதுக்கு பேர் அரசியலா? இந்த நாட்டில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீ உதவுகிறியா? ஜிஎஸ்டி நிதியில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 20,000 கோடி ரூபாயை பெற்றுத் தருவதற்கு முன்வர்றியா? திசாநாயகா இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை தடுக்க உனக்கு யோகியதை இருக்கா? இந்த நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதில் ஈழத்தமிழர்களை பற்றி பேசாம ஒரு வன்மம் செய்திருக்கிறதே மோடி அரசு. அதை ஏண்டு கேள்வி கேட்க உனக்கு துப்பு இருக்கா? இந்த மாதிரி கேட்டு நீங்க பிரச்சனையை திசை திருப்புவீங்கிறாங்க பாஜகவாரங்க. எந்த நன்மையும் செய்யாமலேயே தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு நினைச்சா நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? பெண்கள் பாதுகாப்பு கேட்டு போராட்டம் பண்ணால் கைது பண்ணுறீங்க, ஏன் கைது பண்ணுறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியலன்னா பதவி விலகுங்கிறார் அன்புமணி ராமதாஸ். இப்போ இந்த விடியல் பயணம் என்கிற பேருந்தில் போயிட்டு இருக்காங்களே பெண்கள், பாதுகாப்பு இல்லாமல் போகிறாங்க. இந்த பட்டணப்பாக்கம் லூப் சாலையில் பெண்கள் மீன் வியாபாரம் செய்கிறார்கள். எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணி வரைக்கும். பாதுகாப்பு இல்லாமலாம் இருக்காங்க. நள்ளிரவு நேரத்தில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு பெண்கள் திரும்பி வரலையா? பாதுகாப்பு இல்லையா? எந்த ஊரில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க? எந்த ஊர்லேயும் பெண்கள் எல்லா ஊர்லேயும் பெண்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் போய் பாருங்கள், ரேஷன் கடையில் பொங்கல் இனாம் வாங்குவதற்கான அந்த டோக்கன் வாங்குறதுக்கு பெண்கள் வரிசையில் நிற்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாமலாம் நிற்கிறாங்க. திமுக அரசுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு பெண்களை பாதுகாக்க வக்கில்லை அப்படின்னு குஷ்பு இன்னைக்கு காலையில் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு குஷ்பு யாரு? நீ என்ன பெண்களினுடைய மீட்பரா? பெண்களின் ரட்சகரா நீ? அவங்களும் ஒரு பெண் தானே. அவங்களும் ஒரு பெண்ணு தான். பெண்ணுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஆமா, குரல் கொடுங்க. அதுக்காக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏன் சொல்ற? ஆயிரக்கணக்கான பேர் மதுரையிலிருந்து எங்கேயே சென்னைக்கு நடக்க போறீங்களா? அதுக்கு அனுமதி மறுப்பு ஏன் மறுக்கிறீங்க? அதான் கேட்குறாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்ப நீ காவல்துறை அனுமதி பெற்றுல நடக்கணும். அனுமதி தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்றாங்க. எப்படிங்க கொடுக்க முடியும்? அவங்க ஒரு ஸ்டாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற நடிகை. தமிழ்நாட்டில் குஷ்புவுக்கு கோவில் கட்டின நாடுங்க எங்க நாடு. நீங்க தெருவில் நடந்து வர்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தருவதில் காவல்துறைக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும். அதனால அனுமதி மறுத்திருப்பாங்க. அது நீங்க கண்ணகின்னு வேற சொல்றீங்க. அரசு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு. கையில சிலம்போட தான் போராட்டம் பண்ணாங்க. கண்ணகி கையில சிலம்பு வச்சிருந்தது எதுக்குன்னு தெரியுமா குஷ்புக்கு? நீ சிலப்பதிகாரம் படிச்சிருக்கிறிய? கண்ணகி மாநாயகனுடைய மகள். அந்த காலத்தில் 2 பணக்காரன் இருந்தான் சோழவள நாட்டில். ஒருத்தன் மாசாத்துவான், இன்னொருத்தன் மாநாயகன். மாநாயகன் மகள் கண்ணகி. அவளுக்கு வீட்டில் கப்பல் நிற்கும், அவ்வளோ பெரிய செல்வ வளம். கோவலனை திருமணம் செய்து கொள்வதற்கு முடிவெடுத்ததற்கு பிறகு கோவலனோட வாழ்க்கை நடத்த வந்த கண்ணகி குன்று போல செல்வங்களை கொண்டு வந்தாள். மாதவியினுடைய நடனத்தில் மயங்கி கண்ணகி கொண்டு வந்த குன்று போன்ற செல்வங்களை எல்லாம் வாரி செலவழித்தான் மாதவிக்காக. கண்ணகி மறந்தான் கோவலன்.
எல்லா பொருளும் இழந்ததற்கு பிறகு மாதவியோட ஊழல் ஏற்பட்டு ஒரு விடியற்காலை வேளையில் கண்ணகியின் வீட்டு கதவை தட்டிய பொழுது, யார் கண்ணகின்னு கேட்குறீங்களா? கதவை தட்டிய பொழுது வீசிய கையோடும் வெறுங்கையோடும் என்னுடைய மணாளன் வந்து நிற்கிறான். எல்லா செல்வங்களையும் தொலைத்து விட்டு வந்து நிற்கிறான். இன்னும் அவருக்கு செல்வம் தேவைப்படுகிறதுன்னு சொன்ன உடனே காலில் கிடக்கிற இரட்டை சிலம்பில் ஒற்றை சிலம்பை கோவலன் கையில் கலற்றி கொடுத்து விட்டு, இந்த சிலம்பை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறாள். எவ்வளவு கொடுப்பாளா? குஷ்பு செருப்பை கூட கொடுக்க மாட்டாங்க. மிச்சம் இருந்த இரட்டை சிலம்பில் ஒற்றை சிலம்பு கொடுத்தாங்க. கோவலன் சொன்னான், இழந்த செல்வாக்கை, இழந்த செல்வத்தை, உன்னோடு இழந்த வாழ்க்கை மீட்டு தருவதற்கு இந்த ஒற்றை சிலம்பு தான் கேபிட்டல், மூலதனம். இந்த சிலம்பை மதுரைக்கு கொண்டு விற்று ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறேன்னு சொன்னான். மதுரைக்கு போவதற்கு கோவலன் முடிவெடுத்த பிறகு கோவலனோடு இதே கண்ணகியும் நடந்து சென்றாள். எங்கே? இந்த பூம்புகாரிலிருந்து மதுரை வரைக்கும் நடந்து வந்தாங்க. அவங்க கூட வந்தது கவுந்தியடிகள். குஷ்பு கூட யாராவது கவுந்தியடிகள் இருக்காங்களா? மதுரைக்கு வருகிற வழியில ஒரு தனி வீடு பார்த்து கண்ணகியை உட்கார வச்சு மாதிரி என்று சொல்லக்கூடிய ஆயர்குல மகிடத்தில் அடைக்கலம் கொடுத்தா. யாருக்கு? கண்ணகிக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அடைக்கலம் தந்த வீட்டில் தான் கண்ணகி சமைக்கிறா. அந்த புகையெல்லாம் அவளுக்கு முகத்தில் வந்து படியுது சமைக்கும் பொழுது. அப்போதுதான் கோவலன் கேட்கிறான், நான் இல்லாமல் இருந்தனே, நான் இல்லாமல் இருந்த பொழுது நான் இல்லைன்னு சொல்லி ஏக்கம் உனக்கு இருந்ததா, என்ன ஏதாவது தவறாக நினச்சிக்கிட்டியான்னு கேட்டால, இல்லை நீங்கள் இருந்தால் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 4 சாதுக்கள் வருவான், 4 சன்னியாசி வருவான், 4 பேர் உதவி கேட்டு வருவான், 4 பேர் உங்களை பார்க்க வருவான். அவங்கெல்லாம் வந்தால் உங்களுக்கு தேநீர் வேணுமா, இளநீர் வேணுமா, காஃபி வேணுமா, இல்லை சாப்பிட்டுட்டு போகிறீங்களான்னு சொல்லி நான் உபசரிப்பேன். அப்படி உபசரிக்கிற பாக்கியம் எனக்கு போச்சு. நீங்கள் இல்லாததுனால, நீங்கள் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு யாரும் வரல, அதனால நீங்கள் இல்லாததுனால அறம் செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்தேன் என்று சொன்னவள் கண்ணகி. கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற ஈரச் செய்தி கேட்டதற்கு பிறகு, என்னுடைய கணவன் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று ஒற்றை சிலம்பை கையில் ஏந்தி தலைவிரி கோலத்தோடு முடியாட்சி காலத்தில் மதுரை மாநகரத்திற்குள் நுழைந்து, பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனைக்குள் நுழைந்து, என் பெயர் கண்ணகின்னு சொல்லி பாண்டியனிடத்தில் நீதி கேட்டவள். தன்னுடைய கணவன் கள்வன் என்று கருதி கொல்லப்பட்டதால் என் கணவன் கள்வன் அல்லன் என்று நிரூபிப்பதற்கு போராடியவளுடைய பெயர் கண்ணகி. நான் யார் தெரியுமா? சிபி சக்கரவர்த்தியினுடைய மடியில் விழுந்த மாடப்புறாவிற்கு உயிர் பிச்சை தந்தான் சிபி சக்கரவர்த்தி. ஒரு பசுவின் கன்றில் ஒரு பசு இந்த கன்று தேர்காலில் அடிபட்டு செத்ததற்காக தன்னுடைய மகனை தேர்காலில் போட்டு கொன்று நீதி வழங்கினான் மனு சக்கரவர்த்தி. அவனுடைய பூம்புகாரில் இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்டில் பேசியவள், அரண்மனையில் பேசியவள் கண்ணகி. உலகத்தினுடைய முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகி. நீ இந்த நாட்டில் ஒரு நட்சத்திர தகுதி இருந்ததற்கு பிறகும் திமுகவில் குப்பை கொட்டினீங்க. திமுகவில் உன் இருப்ப திமுகவில் யாரும் விரும்பாததுனால காங்கிரஸ் கட்சியில் போய் நீங்கள் காலந்தள்ளினீங்க. காங்கிரஸ் கட்சியில் எந்த விதமான அவமரியாதையும் உங்களுக்கு செய்யலை. நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் போய் அந்த கட்சியை காலவாரி விட்டுட்டு இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு பச்சை படுகொலை செய்யக்கூடிய ஒரு பாதகமான பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்திருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா? காஷ்மீர் கோவில் ஆஷிபா என்கிற 6 வயது சிறுமியை கோவில் கருவறையில கற்பழித்தது யார்? வன்முணர்வு செய்தது யார்? இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி மோடி ஆட்சி தாங்கிறாங்க. மோடி தான் சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க ஆர்ப்பாட்டத்தில். நீங்க மோடி எப்படி சிறந்த பிரதமர்? அத்தானிக்கு அம்பானிக்கு இந்த நாட்டில் இருக்கிற துறைமுகத்தை எல்லாம் தாரை வார்த்து கொடுக்கிறவர் நரேந்திர மோடி. அவர் சிறந்த பிரதமரா? இப்ப சொன்னீங்க உத்தரப்பிரதேசம் சொன்னீங்க ஒரு சம்பவம் சொல்லிட்டே போறீங்க. ஆமா, இதெல்லாம் ஒப்பிடாதீங்கிறாங்க. அங்க நடக்குது இங்க நடக்குது, அதை விட தமிழ் ஒப்பிடாதீங்க. அப்படிதாங்க இருக்கு.
ஏன் ஒப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் அப்படிதான் இருக்கு, தமிழ்நாடு அப்படி இருக்கா? நீங்க அங்க இருக்கிறத விட இங்க குறைவு, இந்த மாதிரிலாம் ஒப்பிடாதீங்கிறாங்க. ஒப்பிட்டே பேசாதீங்க, இங்க உள்ளதை பேசுங்கிறாங்க. இங்க உள்ளது என்னன்னு கேக்குறேன்னா, தமிழ்நாட்டில் யாருக்கு இங்க பாதுகாப்பு இல்ல? எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கத்தான் அரசு விரும்புகிறது. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தான் அரசு திட்டம் தீட்டுகிறது. காவல்துறை விழிப்போடு இயங்கி வருகிறது. உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு இந்த பிரச்சனை நீங்க கையில் எடுத்திருக்கிறீர்கள். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் விளம்பரத்துக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல. எங்க கட்சி அப்படி எல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சி. நாங்க எதுக்கு விளம்பரத்துக்கு பண்றோம்? விளம்பரம் பண்ணதான் செய்யணும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? நீங்க இந்திய மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சியா? நீங்க காஷ்மீர்ல கரை சேர முடிந்ததா? நீங்க தெலுங்கானாவில் வெற்றி பெற்றீங்களா? ஆந்திராவில் வெற்றி பெற்றீங்களா? கன்னடத்தில் வெற்றி பெற்றீங்களா? தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றீங்களா? கேரளத்தில் வெற்றி பெற்றீங்களா? நீங்க என்ன பெரிய கட்சி? 33% ஓட்டை வாங்கிட்டா 67% பேர் உனக்கு எதிராக இருக்காங்கிறத மறந்துடாத. அதை ஒருங்கிணைக்கிற முயற்சியில காங்கிரஸ் தோற்றுக்கலாம், தொடர்ந்து தோற்காது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கிறப்ப தமிழகத்துல தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதிகமா இருக்குன்னு புகார்லாம் வந்துச்சுங்கிறாங்க. அப்ப மீண்டும் அந்த பதவியை வாங்குங்க, வாங்கி விசாரணை செய்யுங்க. இப்ப தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கை தானாக எடுத்து விசாரிப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களே, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் இங்க நடக்காதுங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், பெண்களுக்கு கம்ஃபர்டான ஸ்டேட் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இருப்பது போல கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கிறது போல ஐடி பார்க் வேற எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு OMR சாலையில் பணி முடித்து விட்டு இரவு 1 மணிக்கு என்னுடைய அண்ணன் மகள் இன்னைக்கு ஒரு வாடகை கார் எடுத்துக்கொண்டு அவள் தலைநகர் சென்னைக்குள் வருகிறாள். அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவளுக்கு எந்த அச்சமும் இல்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் ஆளுகிற பாம்பேயிலேயோ நீங்கள் ஆளக்கூடிய காந்தி நகர்லேயோ இது நடக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். பாஜகவுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இது ஆரம்பம் தான், விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. விடாம என்ன செய்வீங்க? தொடர்ந்து போராடுவோம். பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கிறத எதிர்த்து போராடுங்க, அதை நாங்கள் எதிர்கொள்வோம். உங்களுக்கு ஒன்றிய அரசு இருக்குமானா எங்களுக்கு மாநில அரசு இருக்கு, எங்களுக்கு தமிழ்நாடு பூரா அமைப்பு இருக்கு. நாங்களும் போராடுவோம், நாங்கள் இதை எதிர்வினையாற்றுவோம். உங்களுக்கு இப்போ என்ன குஷ்புக்கு என்ன வேணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த பெண்ணுக்கு வேணும்னு சொல்லுங்க. எல்லாரும் உங்க வீட்டு பொண்ணுக்கு, எங்க வீட்டு பொண்ணுக்கு, எல்லார் வீட்டு பொண்ணுக்கும் வேணுங்கிறாங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கெல்லாம் பாதுகாப்பு அவசியம் இல்லைங்க. அப்படிதான் சொல்றாங்க. எல்லார் வீட்டு பொண்ணுக்கும் குஷ்புக்கு தெரியாது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. குஷ்புட்ட இந்த திருக்குறளுக்கு பொருள் கேளுங்க. ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவளை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வைக்கக்கூடாது. அது அவளை அவமதிப்பது. அவள் நினைத்தால் அவள் தடம் புரளுவாள். அவள் நினைத்தால் தாறுமாறாக நடக்க யோசிப்பாள். அதனால் அவளை சிறையில் அடைச்சி வச்சிருக்காதுங்க. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பை தலைன்னா பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தெரியும். அதனால்தான் தற்கொண்டார் பேணி அப்படின்னு திருக்குறள் பேசுகிறது. எல்லா பெண்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கிறது இன்னைக்கு. இதில் குஷ்பு ஒன்று தலையிட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டிய தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. குஷ்புவுக்கு வேற ஏதாவது பிச்சை போடுவானா அமித்ஷான்னு பார்க்க சொல்லுங்க சார். கமலாலயத்தில் என்ன நடக்குது? அங்கே ஒருத்தன் இருக்கான, என்னமோ கேசவ விநாயகம்னு ஒரு தான் இருக்கான. பெண்கள் போனால் தான் காரியம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? என்னுடைய நண்பன் தான் கேடி ராகவன். என்ன செய்தார்? அதெல்லாம் பர்சனலுங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு முடிச்சு போடாதீங்க. ஓ, அது என்ன பர்சனல்? அது என்னங்க பர்சனல்? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அது பர்சனல். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜோதிமணி அவங்க சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜோதிமணி இந்த மாதிரிலாம் ஒரு எம்பி அது இந்த மாதிரி பேசலாமா? அது வேற இது வேற, அது பர்சனல் இதுங்கிறாங்க. அது வேற இது வேறையா? என்னங்க ஒரு கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் இது செய்கிறான். பெண்களுக்கு கமலாலயத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கமலாலயத்துக்கு போகிறதுக்கே பெண்கள் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? கமலாலயத்திலிருந்து தானே பேட்டியை கொடுக்குறாங்க நேத்திய. யாரு? குஷ்பு. கேசவ நாயத்துக்கு தெரியுமா இது? இப்போ அவங்களுக்கு தெரியாமல் பேட்டி கொடுத்தாங்களா? ஆமாம், அப்படி தான் இருக்கும். என்னெல்லாம் நடக்குதுங்க கமலாலயத்தில்?
எனக்கு காசு இல்லைன்னு நானே கமலாலயத்துக்கு போயிடுவேன். என்ன அநியாயம் நடக்குது இந்தியா பூரா நடக்குங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் பூரா செக்ஸ் டார்ச்சர் தான். 6 வயசு ஆஷிபாவை கோவில் கருவறையில் கற்பிக்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் 13 வயது பெண்ணை பாலியல் மானபங்கம் செய்கிறான். அதை செய்துட்டு அவளை கொன்னுட்டு அந்த பெற்றோர்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு அடக்கம் செய்கிறான். இது நாடு பூரா நடக்கு. இதுக்கு ஒரு பட்டியல் தயாரித்து பேச ஆரம்பித்தா பிஜேபி அழுகிடும். குஷ்புக்கு வேணும்னா விவரம் நான் கொடுக்குறேன். அரசு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோங்கிறாங்க. ஆமாம், எடுத்துட்டோம். எதிர்கட்சிகளை போராட்டம் பண்ணுது, நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லுது, விளம்பரத்துக்காக பண்ண. நீதியரசர் இறுதியாக நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? என்னதான் நீதியரசர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. மாட்சிமை தங்கிய நீதியரசர் வேல்முருகன், நீங்கள் வெற்று விளம்பரத்திற்காக இதை செய்கிறீர்கள். அந்த பெண்ணும் அந்த பெண்ணை சார்ந்த குடும்பமும் எந்த மனநிலையில் இருக்கிறது என்று நீங்கள் கடுகளவு கூட யோசிக்கவில்லை. இதை அனுமதிக்க முடியாதுன்னு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வேல்முருகன் சொன்னதற்கு பிறகும் குஷ்பு போன்றவர்கள், சௌமியா போன்றவர்கள் வாலாட்டினால் இதை நீதிமன்றம் கவனித்துக் கொள்ளும். இதில் நீதிமன்றமே முற்றுப்புள்ளி வைத்தாது. இந்த ஆட்டமெல்லாம் இதை எதிர்கொள்வதற்கு திமுக அரசுக்கு தெரியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.